கீழ்பெண்ணாத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதியில் திமுக வேட்பாளரை ஆதரித்து கழக செய்தி தொடர்பு இணை செயலாளர் வழக்கறிஞர் தமிழன் பிரசன்னா தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். திருவண்ணாமலை நாடாளுமன்ற தொகுதி திமுக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள CN அண்ணாதுரையை ஆதரித்து கீழ்பெண்ணாத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கீழ்பெண்ணாத்தூர் மங்கலம் ஆகிய பகுதிகளில் கழக செய்தி தொடர்பு இணை செயலாளர் வழக்கறிஞர் தமிழன் பிரசன்னா தீவிர வாக்கு சேகரிப்பு பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், திமுக சார்பில் போட்டியிடும் CN அண்ணாதுரையை எதிர்த்து நிற்கின்ற தாமரை இரட்டை இலை டெபாசிட் இழக்க வேண்டும், அதற்குதான் இந்த கூட்டம் என தெரிவித்தார். இதில் ஒன்றிய செயலாளர் அண்ணாமலை, மாவட்ட கவுன்சிலர் சகாதேவன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். செங்கத்தில் நாடாளுமன்ற தேர்தலில் பயமின்றி வாக்களிக்க துணை ராணுவ படையினர் சீருடை அணிவகுப்பு நடத்தினர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்தில் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் பதற்றமான பகுதியாக கண்டறியப்பட்ட ஒரு சில வாக்குச்சாவடிகள் செங்கம் பகுதியில் உள்ளதால் வாக்காளர்கள் அச்சமின்றி சுதந்திரமாக தங்களது ஜனநாயக கடமையை ஆற்ற செங்கம் காவல் துணை கண்காணிப்பாளர் தேன்மொழி வேல் தலைமையில் துணை ராணுவ படையினர் 100க்கும் மேற்பட்டோர் பேரூராட்சி எல்லையான தோக்கவாடியில் இருந்து பசார் வீதி வழியாக சென்று இறுதியாக மில்லத் நகர் சந்திப்பு வரை சீருடை அணிவகுப்பு நடத்தினர். காஞ்சிபுரம் அருகே ATM மையங்களுக்கு உரிய ஆவணமின்றி எடுத்துச் சென்ற பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெற உள்ள நிலையில் வாகன சோதனைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. அந்த வகையில் பொன்னேரி கரை அருகே வட்டார வளர்ச்சி அலுவலர் கோமலா தலைமையிலான பறக்கும் படையினர் குழு காஞ்சிபுரத்திலிருந்து பரந்தூர் வழியாக சென்ற காரை நிறுத்தி வாகன சோதனை மேற்கொண்டனர். அப்போது வாகனத்தில் வந்தவாசி பகுதியைச் சேர்ந்த மோகன் மற்றும் புவனேஸ்வரி ஆகியோர் உரிய ஆவணங்களின்றி ரூபாய் 47 லட்சம் மதிப்பிலான பணம் வைத்திருந்தனர். இதுகுறித்த எவ்வித ஆவணங்களும் முறையாக இல்லாததால் பணத்தை பறிமுதல் செய்து காஞ்சிபுரம் வருவாய் கோட்டாட்சியர் கலைவாணியிடம் ஒப்படைத்தனர். அவரிடம் விசாரணை மேற்கொண்ட கோட்டாட்சியர் தனியார் ATM மையங்களுக்கு பணம் செலுத்தும் பணியில் ஈடுபட்டு வருவதாகவும் வந்தவாசியில் உள்ள பாரத் ஸ்டேட் வங்கியில் இருந்து பணம் எடுத்து வரப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளனர். இருப்பினும் மாலை 6 மணிக்கு மேல் எந்த ATM மையங்களுக்கும் பணம் எடுத்துச் செல்லக்கூடாது என தேர்தல் விதிகள் இருப்பதால் இப்பணத்தை கருவூலத்தில் வைத்து அதன்பின் உரிய ஆவணங்களை சமர்ப்பித்து பெற்றுக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டது. அரியலூர் மாவட்டத்தில் அரசு பேருந்தில் தேர்தல் விதிமுறைகளை மீறி வேட்பாளர் விளம்பரம் ஒட்டப்பட்டுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நாடு முழுவதும் நாடாளுமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டு தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் உள்ளது. இந்நிலையில் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் பணிமனை கட்டுப்பாட்டில் இயங்கி வரும் அரசு பேருந்து ஒன்றில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சின்னமான பானை சின்னத்திற்கு வாக்கு சேகரிக்கும் சுவரொட்டி ஒன்று ஒட்டப்பட்டுள்ளது. அரசு சுவர்களில் தேர்தல் விளம்பரங்கள் எழுதினால் உடனடியாக அவற்றை தேர்தல் விதிமீறலாக கொண்டு வேட்பாளர் மீது வழக்கு பதிவு செய்யப்படும். ஆனால் அரசு பேருந்திலேயே வாக்கு சேகரிக்கும் சுவரொட்டி ஒட்டப்பட்டுள்ளது தேர்தல் நடத்தை விதியை மீறியுள்ளதாக சமூக ஆர்வலர்கள் தெரிவிக்கின்றனர். படுகர் சமுதாய மக்களின் ஸ்ரீ ஹெத்தையம்மன் தேர் திருவிழா ஆடல் பாடலுடன் களை கட்டியது. நீலகிரி மாவட்டத்தில் புகழ்பெற்ற உதகையில் உள்ள சந்தைக்கடை மாரியம்மன் கோயிலில் சித்திரை தேர் திருவிழா நடைபெற்று வருகிறது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சமுதாயத்தினரின் உபயங்களுடன் அம்மனின் திருத்தேர் திருவீதி உலா நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக படுகர் சமுதாயத்தின் ஸ்ரீ ஹெத்தையம்மன் தேர் திருவிழா நடைபெற்றது. இதில் காமதேனு வாகனத்தில் ஹெத்தையம்மன் அலங்காரத்தில் திருவீதி உலா நடைபெற்றது. இதில் படுகர் சமுதாய மக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு ஆடல் பாடல் இசை கச்சேரியுடன் களை கட்டியது. மேலும் வருகின்ற 16ஆம் தேதி திருத்தேர் வடம் பிடிக்கப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.